பெரும்பாலும் ரிஷபராசி எந்த விஷயத்தையும் சிரித்த முகத்துடன் தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுகின்ற ராசி தான் நீங்கள். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிரிப்பு எங்கே போச்சு, உங்களுடைய மனசில் உள்ள ஆசைகள் எங்கே போச்சுன்னே தெரியாமல் ஒரு 1.5 வருஷமாக கிறுக்கு பிடி பிடிச்ச மாதிரி இருக்கீங்க. எப்படித்தான் என்னால் சமாளிக்கிறது, இப்படிலாம் சுற்றி 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 நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களே, வேலை பார்க்குற இடத்துலையும் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் பிரச்சனை, சரி எதுவுமே வேண்டாமாடா ஒரு காற்று வாங்க ஒரு ரோட்டோரமாக போகணும்னா அங்கே எவனா பிரச்சனை பண்ணுறான். ஸோ இப்படி பிரச்சனையை மட்டுமே கடந்த 1.5 வருட காலமாக சந்தித்து மன அழுத்தங்களை அதிகமாக வெளியே கொட்ட முடியாத அளவுக்கு அழுத்தம், இந்த அழுத்தம்லாம் எப்போ வெளியேறும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து வந்த கேது பகவான் விலகிறார். கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்போ மன அழுத்தம் ஃபஸ்ட்டு டிப்ரெஷன் உங்களை விட்டு வெளியே போகுது. அப்போ அப்படியே ரிஷப ராசிக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக செயல்படும். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறனால உங்களுடைய மன அழுத்தங்கள் இல்லாமல் உங்களுடைய மனசில் நினச்ச விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துவதற்கான அற்புதமான காலம்.